நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னா மகாபலிபுரம் வந்திருக்கிறோம். இது எக்ஸாக்டாக நம்ம கேளம்பாக்கத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். மகாபலிபுரத்தில் வந்து என்னமெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணாஸ் பட்டர் பால், அப்புறம் வந்து கலங்கரை விளக்கம், 5 ரதம், அது மட்டும் இல்லாமல் கடற்கரை கோயில், அப்புறம் மகாபலிபுரம் பீச், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏரியாக்கள் இருக்குது. வாங்க நண்பர்களே, வீடியோவில் போய் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். மகாபலிபுரத்தில் உள்ள எல்லா நினைவு சின்னங்களையும் பார்ப்பதற்கு ஒரே டிக்கெட் எடுத்தால் போதும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிருஷ்ணாஸ் பட்டர் பால், பெரிய உருண்டை வடிவில் சரிந்து ஓடுவது போல இருக்கும் ஒரு கருங்கல். இது வந்து கிட்டத்தட்ட 250 டன் எடை கொண்டது. இது கிருஷ்ணாஸ் வெண்ணெய்ப்பந்து எனவும் அழைக்கப்படுகிறது. இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பிளேஸு. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ். இங்கேருந்து நம்ம கடற்கரை, அப்புறம் கடல், இதோட வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம். நம்ம போகும்போது வந்து அலோவ் பண்ணலை, அதனால் நம்ம எடுக்க முடியல. ஹாய் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பஞ்சரதத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இது வந்து நம்ம கலங்கரை விளக்கத்துலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரும் நண்பர்களே. இப்போ போய்கிட்டு இருக்கோம், நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி டைம் வந்து 5:30 ஆச்சு. போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பஞ்சரதம் வந்துட்டோம். இது வந்து இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இது அமைந்துள்ளது. சிங்கம், யானை இவற்றோட மிகப்பெரிய சிலைகளுடன் பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும் இந்த பஞ்சரதம். மகாபாரதத்தில் வரும் பஞ்சபாண்டவர்களின் பெயர்களில் இங்கே ரதங்கள் உள்ளது. ஒவ்வொரு ரதமும் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். சிற்பக்கலையில், கட்டடக்கலையில் ஆர்வமுள்ள நண்பர்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்க வேண்டும். மகாபாரதத்தில் வரும் தர்மன், அர்ஜுனன், பீமன், சகாதேவன், நகுலன் இவர்களின் பெயர்களால் வந்து ரதங்கள் இங்கே உள்ளது. அதுவும் அந்த மிக பிரம்மாண்டமான யானை சிலை, அப்புறம் இந்த பார்க்கக்கூடிய இந்த கட்டடம், இது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். குகைகளை குடைந்து அதை பண்ணியிருப்பார்கள். நம்ம வந்து இதை வேறு வேறு வியூ பாயிண்டில் வந்து நம்ம பஞ்சரதத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். பிரம்மாண்டத்தின் உச்சம் இந்த பஞ்சரதம். மகாபலிபுரம் வருபவர்கள் கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த வந்து பார்க்கணும். அதுவும் வீக்கெண்டில் ஃபேமிலியோட, குழந்தைகளோட இந்த ஏரியா வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து குழந்தைகள் வந்து நம்ம முன்னேறுகள் வந்து சிற்பங்கள், கட்டடக்கலையில் எவ்வளவு ஆர்வமுடையவர்கள் என்பது வந்து கண்டிப்பாக தெரியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து அர்ஜுனன் தபசு. இங்கே வந்து 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன. பல்லவர்களின் சிற்பக்கலைக்கு இதுவும் ஒரு சான்று. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் கடற்கரை கோயில். பச்சை புல்வெளிகளுக்கு மத்தியில் கடலுக்கு அருகில் இருக்கும் கோயில். நிச்சயம் இதை பார்க்க வேண்டும். கடற்கரைக்கு போகிற வழியில் வந்து சங்குகள் செய்யப்பட்ட பொருட்கள் என எண்ணற்ற பொருட்கள் இருக்கும். இதுதான் கடற்கரை கோவில். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மகாபலிபுரம் பீச்சுக்கு போகிறோம். பீச்சில் வந்து எண்ணற்ற விளையாட்டு பொருட்கள், அப்புறம் வந்து குழந்தைகள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விளையாட்டு பொருட்கள், ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கும். அலைகள் வந்து மிக பெரிய அலைகள் வரும். அதனால் குழந்தைகளோடு போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். பிரம்மாண்டத்தின் உச்சம் மகாபலிபுரம். இங்கே ஏகப்பட்ட இடங்கள் உள்ளன பார்ப்பதற்கு. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்.